அன்பு கலந்திரிய வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய தினம் செய்தி பத்திரிகையினுடைய தேடல்கள் இன்னும் செய்தி அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு செய்தி அறையில் இருந்து ரியாஸ் ஹாரிஸ் வந்திருக்கின்றார். வணக்கம் ரியாஸ். வணக்கம். அதே நேரம் சக்தி வளாகம் யாழ்ப்பாணத்தில் இன்று கோலாகலமாக திறக்கப்பட இருக்கிறது. எனவே இந்த நிகழ்விலும் நீங்கள் பங்கு கொண்டு சக்தி கலையகம் ஒன்று, குறிப்பாக சக்தி FM கலையகம் ஒன்று யாழ்ப்பாணம் நல்லூர் இந்த திருவிழா காலகட்டத்திலே வடமாகாண மக்கள் தரிசிப்பதற்கு அல்லது பார்ப்பதற்கு வாய்ப்பினை வழங்குகிறது. அங்கே வந்து எவ்வகையாக எமது செயற்பாடுகள் நடக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே நேரம் இன்னும் சில நாட்களும் சக்தி டிவியும் பல நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து வர இருக்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் பல நிகழ்ச்சிகளை நேரடியாக செய்ய இருக்கின்றது. எனவே சக்தி வளாகத்தினுடைய சிறப்பு திறப்பு இன்று இடம்பெறவிருக்கிறது என்ற அந்த சந்தோஷமான செய்தியை நாங்கள் வழங்கிக் கொண்டு நாங்கள் இன்றைய செய்திகளுக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன். நேற்றைய தினம் வெளியாகியுள்ள தமிழ் தந்தி பத்திரிகையினுடைய செய்திகளை முதலில் பார்ப்போம். அந்த அடிப்படையில் பிரதான தலைப்பாக இப்படி இருக்கின்றது. பிரதான தலைப்பு: நவி பிள்ளை நடுநிலையாகவே செயற்பட்டார், சம்பந்தன் MP தெரிவிப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் திருமதி நவநீதம் பிள்ளை இலங்கை அரசாங்கங்களினுடைய அச்சுறுத்தல் மிரட்டல்களுக்கு அடிபணியாமல் பக்கச்சார்பு இல்லாமல் நடுநிலைமையாக நேர்மையாக நீதியாக செயற்பட்டு வருகிறார். இதனால் ஆத்திரம் கொண்ட இலங்கை அரசு அவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தபடி கண்டபடி தெரிவித்துக் கொண்டிருக்கிறது என்கிற விடயத்தை சம்பந்தன் MP அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். சாதாரணமாக பல்வேறு தரப்பினரும் சுமத்துகின்ற குற்றச்சாட்டு என்னவென்றால், நவநீதன் பிள்ளை பக்கச்சார்பாக செயற்படுவதாக கூறுகின்றார். அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதே போன்று பல தரப்பினருக்கு சார்பாக செயற்படுவதாக இலங்கையின் பல்வேறு சக்திகள், சில கட்சிகள் தெரிவித்து வருகின்றது. அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் தான் சம்பந்தன் அவர்கள் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்து அடுத்த செய்திக்கு நாங்கள் செல்லலாம். இன்றைய தினம் வெளியாகியுள்ள அடுத்த செய்தி இதுதான். தமிழ் தந்தி பத்தி இந்த விடயம் பற்றி நாங்கள் அறிவிக்கணும். அண்மை காலமாக நீங்க பாத்தீங்கன்னா தேசப்பற்றுள்ள தேசிய இலக்கம், சிகள உரிமையை போன்ற இயக்கங்கள் கடுமையாக குற்றம் சாட்டி கொண்டு வருகிறது. ஆமா. ஆனால் இப்போது சம்பந்தன் இப்படி ஒரு கருத்தை தெரிவிக்கும் போது தமிழ் தேச கூட்டமைப்பினுடைய தலைவர், இது பற்றி உங்கள் கருத்து எப்படி இருக்கு? இது சரியா இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு விடயமா? சர்வதேச விசாரணை தொடர்பில் தற்பொழுது அதிகம் பேசப்படுகின்றது. குறிப்பாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பிலான ஒரு யோசனை நிறைவேற்றப்பட்டு அது அந்த விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தான் இவ்வாறான கருத்துக்கள் பொதுவாக முன்வைக்கப்படுகின்றது. குறிப்பாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை ஒரு குழுவை நியமித்து அதன் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது. ஆனால் இலங்கை அரசாங்கம் அந்த குழுவுக்கான விசா வழங்குகளை மறுப்பு தெரிவித்து பாராளுமன்றத்திலும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எனினும் சர்வதேச மட்டத்தில் அந்த விசாரணைகள் இடம்பெறுவதாகத்தான் தற்பொழுது கூறப்படுகின்றது. இன்னும் ஒரு விடயம், ராஜதந்திர சேவையில் நிலைவரும் முறைகேடுகள் குறித்து அம்பலப்படுத்தும் JVP என்கின்ற செய்தி ஆண்டகுமார் திசாநாயக் அவர்கள் தெரிவித்தார். இது 2 வாரங்களுக்கு முன்னர் ஆங்கில பத்திரிகை ஒன்றிலே பெரிய ஒரு அட்டவணை அடிப்படையிலே வந்திருக்கின்றது. அதாவது இதுவரை வெளிவிவகார உறவுகளிலே தூதரகங்களிலே கடமையாற்றக்கூடியவர்கள் எல்லோரும் ஒன்று அமைச்சர்களுடைய புதல்வர்களாகவும் சொந்தக்காரர்களாகவும் அல்லது நெருங்கிய ஜனாதிபதியினுடைய நண்பர்களாகவுமே இருந்து வருகின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு. அது மாத்திரமல்ல, ஜனாதிபதியினுடைய மகனின் முன்னாள் காதலி கூட அதிலே இருக்கின்றார் என்பது இன்னும் ஒரு விடயம். குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பதவியில் இப்படியான பல விடயங்கள் அந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த இன்னும் அமலப்படுத்துகிறது JVP. மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் ஆற்றிய ஒரு உரைதான் அது. நாங்கள் அன்றைய தினமே எமது நியூஸ் ஃபெஸ்டின் பிரதான செய்தியில் அவருடைய அந்த கருத்துக்களை நாங்கள் ஒளிபரப்பு செய்திருந்தோம். குறிப்பாக கஜமோகன் பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு பட்டியலை பாராளுமன்றத்திலே வாசித்தார். அதனுடைய அமைச்சர்கள் அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு தரப்பினருடன் சம்பந்தப்பட்ட உறவினர்கள், எல்லாவற்றையும் விட சுவாரஸ்யமான விஷயம் அவரது பேச்சில் இருந்தது. குறிப்பாக இலங்கையினுடைய சில அமைச்சர்களுடைய புதல்வர்கள் வெளிநாட்டுக்கு கல்வி நடவடிக்கையாக செல்வதற்கு கூட அங்கே கல்வி கற்றுக்கொண்டு தூதரகங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தது. ஆமாம், அது மிகவும் துர்பாக்கியமான மிகவும் ஒரு மோசமான நிலம். என்னவென்றால், ராஜதந்திர சேவை என்பது உண்மையிலே கல்வி தரத்திலே மிகவும் ஒரு கல்வி தரத்திலே அவர்கள் கூடியவர்களாக இருக்க வேண்டும், ஏதாவது ஒரு பட்டம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதனை விடுத்து வெறுமனே இலங்கையிலே ஒரு அரசாங்க அப்படியெல்லாவிட்டால் அரசு துறையில மிகப்பெரிய அனுபவம் இருக்கு. எங்களுடைய வார்த்தையை நாங்கள் சரிவர பார்த்துக் கொள்வோமே. குறிப்பாக இப்போ பிரேமதாச போன்ற ஜனாதிபதி பார்த்தீர்கள், அந்த அனுபவத்தின் மூலமாக வந்தார். இலங்கையினுடைய மிகச்சிறந்த ஜனாதிபதிகளில் ஒருவர்.
அப்படி ஒரு அனுபவ ரீதியான ஒரு கட்டமைப்பாக அவருக்கு அந்த அரசியலில் இருக்க வேண்டும். அதாவது சர்வதேச மட்டத்தில் தற்பொழுது இலங்கை தொடர்பில் பேசப்படுகின்ற விடயங்கள் ஆரம்பத்திலே எடுத்துக்கொள்ளப்படுகின்ற இடம் என்னவென்றால் அந்தந்த நாட்டில் இருக்கின்ற தூதகரங்கள், ராஜதந்திர அலுவலகங்கள், அந்த இடத்தில் தான் இலங்கையை பற்றி பேசுவார்கள், இலங்கையின் தரத்தை அவர்கள் மதிப்பிடுவார்கள். அந்த இடத்திலே பதில் வழங்கக்கூடிய ஒருவர் கட்டாயமாக அங்கு இருக்க வேண்டும். அதனைத்தான் ரகுமார் திசாநாயக் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆரோக்கியமான ஒரு நிலவரத்தை இப்படியான ஒரு அரசியல் களத்திலிருந்து ரகுமார் திசாநாயக் அவர்கள் தனித்துவமாக இருந்து ஒன்று செய்து கொண்டிருப்பது போல் எனக்கு தெரிகிறது. ஒவ்வொரு பாராளுமன்றையிலும் அவர் கொண்டு வரக்கூடிய விடயங்கள் இலங்கையின் வாக்குரிமை மூலமாக மக்கள் பிரதிநிதிகளை உருவாக்கியதன் பிற்பாடு எப்படி இலங்கைக்குள் சுமூகமான சூழல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் எப்போதும் அடிப்படையாக கொண்டு வருகின்றார். அவரது இந்த பேச்சு எவ்வளவு தூரம் பாமர மக்கள் எடுபடும் ஒன்று இருக்குது, மாசம் ஒன்று இருக்குதானே, அதில் தான் அவரது அரசு எதிர்காலம் தங்கி இருக்குன்னு நாங்கள் சொல்லலாம். ஆனால் அதற்கு அடுத்த நாள் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தன்னுடைய ஊடகவியலாளர் சந்திப்பில் வளமையாக கூறுவதை போன்று சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக ராஜதந்திர சேவைக்கு அதிகாரிகளை நியமிக்கும் விடயம் இலங்கையில் வர்த்தமானின் அடிப்படையில் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது, அது உரிய முறையில் தான் இடம்பெறுகின்றது என்பதனை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அப்படி என்றால் அந்த அட்டவணையின் பெயர் பட்டியலில் இது சிக்கல் இருக்கிறது போல் தான் தெரிகிறது. எங்கள் அது சாதாரண மக்கள் பார்வைக்கு இடப்பட்டிருக்கிறது, பார்க்கலாம். உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என சட்டத்தரணிகள் சங்க தலைவர் உப்புல் ஜெயசூரிய குற்றம் சுமத்தியிருக்கின்றார். பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள காரணத்தினால் போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறு உத்தியோகபூர்வமாக கோரியிருந்தேன். எனினும் பிரதி போலீஸ் அதிபர் அனுர சேனநாயக்க நீதிமன்றத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது, பாதுகாப்பு கோரப்பட்டிருக்கின்றது, ஆம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது, ஆனால் வழங்கப்படவில்லை. அதான் அவருக்கு அர்த்தம். நீதிமன்றத்தில் இது தொடர்பிலான வழக்கு விசாரணை அண்மையில் இடம்பெற்ற பொழுது பிரதி போலீஸ் அதிபர் நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருந்தார், உப்புல் ஜெயசூரியின் பாதுகாப்புக்கு தான் உத்தரவாதம் வழங்குவதாக, அவருடைய பாதுகாப்புக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தான் எடுப்பதாக அவர் உறுதி வழங்கியிருந்தார். எனினும் உப்புல் ஜெயசூரிய தொடர்ந்தும் சுமத்துகின்ற குற்றச்சாட்டு தனக்கு அவ்வாறான பாதுகாப்பு இன்னும் வழங்கப்படவில்லை என்பதுதான். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் பாதுகாப்பு அமைச்சின் பிரதிநிதித்துவம் அதிகரிப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இந்திய பாதுகாப்பு அமைச்சின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயம் இருக்கிறது. அதற்கான காரணம் சீனா பாகிஸ்தானோடு இலங்கையினுடைய உறவு அதிகமாக இருப்பதனால் பாதுகாப்பு சார்ந்த விடயங்களில் இன்னும் அக்கறை செலுத்துகிற இந்தியா. ஆகவே இந்தியாவுடன் ஒரு பனிமூட்டமான ஒரு உறவை இலங்கை அரசு பேணுகிறது என்பதற்கான ஒரு சின்ன ஒரு அடித்தளம், ஒரு புள்ளி எடுக்கப்பட்டிருக்கிறது கூறலாமா? இந்த செய்தி உண்மையிலேயே மலேசியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கையரை அடிப்படையாக வைத்துத்தான் தற்பொழுது உக்கிரம் அடைந்திருக்கின்றது. குறிப்பாக கைது செய்யப்பட்ட அந்த இலங்கையர் அதாவது பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்குடனான தொடர்புகளை பேணி வருகின்றது என்பது கூறப்படுகின்றது. இந்தியாவும் சற்று அச்சமடைந்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதன் பின்புலம் என்னவென்பதனை. ரகசிய பனிப்போர்னு சொல்வார்கள். அடுத்து தமிழரசு கட்சியின் தலைவராகிறார் மாவி சேனாதிராஜா. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராகிறார் சம்பந்தன். குறிப்பாக 1992 கோடி மிக அருமையான ஒரு ஆக்கமனும் இங்கே பிரசுரப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதியும்படி பல புலம்பெயர்ந்த தமிழர்களும் இந்தியாவில் உள்ள தொப்புள் கூட உருவான 72 கோடி தமிழர்களும் பாரிய அழுத்தத்தினை குறிப்பிடுகின்றார்கள். காரணம் குறிப்பாக விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று பல கட்சிகள் பிரிந்து கிடந்த கட்சிகளான ஈழ மக்கள் புரட்சிகர் விடுதலை முன்னணி, சுரேஷ் அணி, தமிழர் விடுதலை இயக்கம், தமிழர் விடுதலை கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், இப்படி பலவற்றை ஒன்றாக இணைத்து கொண்டு வந்ததுதான் இந்த கூட்டமைப்பு. ஆனால் அது சரிவர இலங்கை சட்டத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படவில்லை. அந்த அடிப்படையிலே தான் இந்த செய்தி வருகின்றது. இதனுடைய இன்னொரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். தமிழ் தந்தையினுடைய ஆசிரியர் தலையங்கம் இலங்கை இனப்பிரச்சனை விவகாரத்தில் இந்திய தலைமைகள் என்கின்ற விடயம் இருக்கிறது. தொடர்ந்து இந்திய தலைமைகள் இப்படியான விடயங்களை தான் சொல்கிறார். இப்போது விவகாரத்திலே சுப்பிரமணியன் சுவாமி போன்றவர்கள் அதனை பிரித்தாளும் தந்திரத்துக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இது இந்திய மத்திய அரசினுடைய ஏற்கனவே தெரியப்பட்ட ஒரு செயற்பாடா அல்லது என்ன என்ற ஒரு கேள்வி இப்போது மக்கள் மத்தியில் எழுகிறது. முன்னர் குறிப்பாக இந்தியா குறிப்பாக இலங்கை விவகாரத்தில் ஒரு முக்கிய செல்வாக்கு செலுத்தும் என்று கூறப்பட்டிருந்தது. இப்போது அவர்களது பிரதிநிதிகளை இரட்டை தரப்பு விடயமாக தங்களுடைய பங்களிப்பை வழங்கும் போது இது திட்டமிட்டு இப்படியே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்தியா செய்யும் நடவடிக்கையான ஒரு கேள்வியும் வந்திருக்கிறது. அதே போன்று கொஞ்சமாக நாங்கள் கேட்க வேண்டும், நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் பதவிக்கு வந்ததன் பின்னர் பாரிய மாற்றங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் தொடர்பில் பாரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஏதோ ஒரு மௌனம் சாதிக்கப்படுகின்றது, என்னவென்று புரியவில்லை. மற்றது அவர்களுடைய கருத்து வேறுபாடு, குறிப்பாக தமிழக பிராந்தியத்திலிருந்து வரக்கூடிய மத்திய அமைச்சர்களுடைய உரை அல்லது அவர்களுடைய தெளிவூட்டல்கள் இலங்கைக்கு இந்திய மத்திய அரசினுடைய கட்டுப்பாடுகள் இருக்கின்றது
நடைமுறைப்படுத்துகின்றது. மத்திய அரசிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஏனைய பிரதிநிதிகளின் வெளிப்பாடு இனப்பிரச்சனை சார்ந்து இந்தியா எந்த ஒரு விடயத்தையும் கையாளவில்லை என்கின்ற ஒரு அடிப்படையில் பேசப்பட்டுக் கொண்டு செல்கிறது. இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் நடத்துகின்ற சில கருத்தரங்கில் கூட அவர்கள் பங்கு பெற்று செல்லக்கூடிய நிலை வருகிறது. இப்படி இரண்டு தரப்பு விடயத்தை மக்கள் பார்க்கும் போது இது மத்திய அரசினுடைய திட்டமிட்ட ஒரு செயற்பாடு. இப்படியே இருப்பதுதான் நாட்டுக்கு நல்லவன் ஒரு விடயம் இருக்கிறதாங்கிறது இப்போது பலரும் சாதாரணமாக கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்ற பிரஸ் ரிலீஸுடாக நாங்கள் தொடர்ந்தும் வலியுறுத்துகின்ற விடயம் என்னவென்றால், இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனை சம்பந்தமாக, குறிப்பாக இது மக்களுடைய ஜீவனோபாயத்தோடு தொடர்பட்ட ஒரு பிரச்சனை. இந்தியாவுடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கையில் கைது செய்யப்பட்டிருந்த 94 மீனவர்களையும் ஜனாதிபதி விடுதலை செய்கின்றார். ஆனால் அது இந்திய மத்திய அரசினுடைய தலையீட்டால் செயற்படுத்தப்பட்டது என்று தமிழகத்திலிருந்து மத்திய அரசுக்கு நியமிக்கப்பட்டுள்ள போன்ற ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவிக்கின்றார். இவையெல்லாம் நாங்கள் கொஞ்சம் சிந்திப்பாக அவதானிக்க வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன. அடுத்த செய்தியை பார்க்கலாம். இது கார்ட்டூன். சர்வதேச விசாரணை வேண்டும். அறையிலிருந்து எட்டி பார்ப்பவர் யார்? தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர். ஆனால் ஜனாதிபதியும் இந்திய பிரதமரும் மிகச் சிறப்பாக எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இருப்பது போன்ற ஒரு காட்சி சங்குவினுடைய கற்பனையில் பதிவாக்கப்படுகின்றது. நாம் பேசிய விடயங்களை மிகச் சிறப்பாக சொல்லி இருக்கின்றார்கள். அது தமிழ் தந்தையினுடைய தனி சிறப்பு என்று கூட நாங்கள் சொல்லலாம். இதன் அடிப்படையில் தமிழ் தந்தையில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு கட்சியாக பதிவு செய்யப்பட வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வடமாகாண சபை உறுப்பினர் தர்மலிங்க சித்தார்த்தன் என்கின்ற செய்தி ஒன்று இங்கே ஒரு கரையிலே பிரசுரமாக இருக்கின்றது. இது 8ஆம் பக்க தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கத்துவம் செலுத்தக்கூடியவர்கள் கூட கூட்டமைப்பு பதிவு செய்யப்பட வேண்டும் சொல்லுதனால், பதிவு செய்யப்படாத கட்சிக்குத்தான் சம்பந்தன் ஐயா அவர்கள் தலைமையாக பெற போகிறார். ஆகவே அவர் உண்மையான கட்சிக்கு தலைமையாகிறவர் என்று சட்டப்படி பார்க்கணும். அவர் ஒரு சட்டத்தரணி. ஆனால் தமிழ் அரசு கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி. அதற்கு மாவை சேனாராஜி அவர்கள் தலைமை தாங்கி இருப்பதாகவும் செய்தி அதே பத்திரிகையில் வந்திருந்ததை நான் குறிப்பிட்டிருந்தேன். தொடர்ந்து நாங்கள் வீரகேசரிபத்தினுடைய செய்திக்கு செல்லலாம். வீரகேசனுடைய பிரதான தலைப்புப்படி இருக்கின்றது. சர்வதேச நிபுணர் குழுவை உடன் கலைக்க வேண்டும், மிகப்பெரிய தவறினை அரசாங்கம் செய்கிறது என்கிறார் அமைச்சர் சாம்பிகரவனுக்கு. இதைத்தான் முதலில் உங்களுக்கு கூறியது. இந்த செய்தியை போதும் என்று நினைக்கின்றேன். இது தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தக்கூடிய செய்தி. இனப்படுகொலையை கண்டிக்காத இந்தியா இலங்கை கருத்தரங்கில் பங்கேற்பதா? தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் இறங்கியது நான் தமிழர் கட்சி. ஆனால் நான் தமிழர் கட்சி பற்றிய நம்பகத்தன்மை இப்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. இலங்கை போன்ற பத்திரிகைகளே அது பிரசுரமாக இருந்தாலும் சீமானுடைய தனித்துவமான வாழ்க்கை முறையும் அவரது செயற்பாடுகளும் பணம் சார்ந்த கொடுப்பனவுக்குள் இருப்பது போன்று மிக தெளிவாக தெரிகின்றது. குறிப்பாக சினிமாவிலே இருக்கக்கூடிய அவர் கூறுகின்ற இலங்கை சார்ந்த பலம் பொருந்திய கரங்கள் செயற்படும் போது மௌனமாக அதற்கு ஆதரவு தெரிவிப்பதும், பின்னர் ஏதாவது ஒரு சின்ன விடயங்கள் மத்திய அரசு சார்ந்து இருக்கும் போது அதை பற்றி சத்தம் போடுவதமாக அவரது வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் விட போர் நிறைவடைந்து 5 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்று வரை தமிழர்கள் இந்திய கலைஞர்கள் மத்தியிலே தான் அதிகம் ஆர்வம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அது சரியா பிழையா தெரியவில்லை இருக்கின்றது. ஆனால் இந்திய கலைஞர்களும் மிகப்பெரிய பணத்தை எடுத்துக்கொண்டுதான் இலங்கையில் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார்கள். அவர்களும் இலவசமாக அங்க பங்கேற்பது இல்லை. சரியா, பெரிய ஒரு பணம். அப்படி பணம் படைத்தவர்கள் இலங்கையில் நிகழ்ச்சி செய்யக்கூடாது, அதாவது தூக்கப்பட்டவர்கள் தொடர்ந்தும் அழுது கொண்டே இருக்க வேண்டும் என்று பொருள் இருப்பது போல எனக்கு தெரிகிறது. இது யாரும் கேட்பதாகவும் இல்லை. அல்லது இலவசமாக செய்திருந்தால் அவர் சொல்லும் விடயத்தை நாங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். அப்படியும் இல்லை. ஆகவே எந்த வகையிலே அவரது போக்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அல்லது இலங்கை பற்றி அவரது பார்வை கொஞ்சம் தவறாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இது ஒரு பக்கம் நாங்கள் வைத்து விடுவோம். அடுத்த செய்தி. இந்த செய்தி உண்மையிலேயே இன்று இலங்கையில் ஆரம்பமாகின்றது. வளைய நாடுகளின் பாதுகாப்பு தொடர்பிலான பாதுகாப்பு மாநாடு கொழும்பில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நடைபெறுகின்றது. இதற்கு 69 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றார்கள். வளைய நாடுகளின் பாதுகாப்பு தொடர்பில் விரிவாக இந்த மாநாட்டின் பொழுது ஆராயப்படுகின்றது. இந்த மாநாட்டுக்கு இந்தியாவின் பிரதிநிதிகள் பங்கேற்க கூடாது என்பதுதான் இவருடைய ஆர்ப்பாட்டத்தின் நோக்கமாக அமைந்தது. அடுத்த செய்தி. இந்திய இலங்கை மீனவர் விவகாரம் புதுடில்லியில் எதிர்வரும் 29ஆம் தேதி உயர் அதிகாரிகள் மட்டத்தில் விசேட பேச்சு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. இப்படி பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தீர்வுதான் இல்லை. வெள்ளவத்தை கொள்ளை சந்தேக நபர் கைது, பணம் மற்றும் நகைகளும் போலீசாரால் மீட்பு, புலனறுவைக்கு சென்று போலீசார் அதிரடி என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கு. 43,87,500 ரூபாய் பணத்தை கைப்பற்றியிருப்பதாக தெரிகின்றது.
தொடர்ந்து இது பற்றிய செய்தி வரும்போது நாங்கள் கூறலாம். உண்மையிலேயே கஜமோகன், இது தொடர்ந்தும் பல மாதங்களாக இடம்பெற்று வருகின்ற விடயம் என்னவென்றால், தொடர்மாடி கட்டடங்களில் வெள்ளவத்தையிலே பட்டப்பகலில் கூட வந்து இவ்வாறு கொள்ளையிடும் சம்பவங்கள் பதிவாக இருக்கின்ற வெள்ளவத்தை போலீஸ் நிலையத்தில் அதிக அளவிலான முறைப்பாடுகள் பதிவாக இருக்கின்றது. இந்த சந்தேக நபர் குறிப்பாக பொலனறுவையில் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பெருந்தொகை பணத்தோடு இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 47 லட்சம் ரூபாய் பெறும் நகையை கொள்ளையிட்டிருக்கின்றார். இதுபோன்ற பல சம்பவங்கள் வெள்ளவத்தையில் இடம்பெறுகின்றமை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய விடயம். அடுத்து சீன ஜனாதிபதி செப்டம்பர் 6ஆம் தேதி இலங்கை வருகை. ஜப்பான் பிரதமர் 16 வருகின்றார். மாத இறுதியில் ஜனாதிபதி நியூயார்க் பயணம். சீன ஜனாதிபதி செப்டம்பர் 6ஆம் தேதி இலங்கை விஜயம். ஜப்பான் பிரதமர் 16ஆம் தேதி வருகின்றார். மாத இறுதியில் ஜனாதிபதி நியூயார்க் பயணம். ஆகவே இலங்கையினுடைய உறவு எவ்வளவு தூரம் அழுத்தமாக இருக்கின்றது இந்த இரு நாடுகளுக்கு இடையே என்பது மிக முக்கியம். அதைத் தொடர்ந்து அவர் நியூயார்க் செல்வதாக இருந்தால் சர்வதேசத்தினுடைய உறவும் இலங்கையோடு எப்படி இருக்கிறது என்பது இன்னொரு விடயம். இலங்கையில் இருக்கக்கூடிய அரச கட்சிகளுடைய பங்காளிகளுடைய கருத்து எவ்வளவு தூரம் செல்லுபடி ஆகாத கருத்தாக இருக்கிறது என்பது இன்னொரு விடயம். ஆமாம், நாங்கள் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் நினைக்கிறேன். நியூயார்க்கில் நடைபெறுகின்ற ஒரு சர்வதேச மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகத்தான் ஜனாதிபதி அங்கு செல்லவிருக்கின்றார். சீனா மற்றும் ஜப்பான் பிரதிநிதிகள் தனிப்பட்ட விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகிறார்கள். பல செய்திகள் அங்கே பேசப்படும். உள்ளே இப்படி இருக்கின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் தல் செவன போன்ற பல கட்டடங்கள் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்க. ஜனாதிபதி மாளிகை ஒன்று பிரத்யேகமாக ஜம்புகோளப்பட்டினம் தாண்டி குறிப்பாக லக்ஷ்மண் கதிர்காமர் அவர்களது நிலப்பரப்பிலே காங்கேசந்துறை கீரிமேலைக்கு அருகிலே கட்டப்பட்டுக் கொண்டிருக்க மிகப்பெரிய அளவிலே. அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பல ஹோட்டல்கள் கட்டப்பட்டிருக்கிறது. உள்ளே ஸ்விமிங் பூல், நீச்சல் தடாகம், அனைத்து வசதிகளும் 5 நட்சத்திர வசதிகளும் இருக்கின்றன. அங்கே எல்லாம் நீர் இருக்கிறது. வெளியே வறட்சியில் மக்கள் திண்டாடுகின்றார்கள். அது வடக்குத்தான் என்று நான் எப்படி சிறப்பாக கண்டுபிடித்தேன் என்று சொன்னால், கனியினுடைய அந்த கேலி சித்திரத்திலே பனை மரம் தான் வரையப்பட்டிருக்கின்றது. அது ஒரு வடக்கினுடைய கலாச்சார அடையாளம் என்று நாங்கள் தெரிவிக்கலாம். ஆகவே மக்கள் எவ்வளவு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அரசியல்வாதிகள் எப்படி சந்தோஷமாக உள்ளே செல்கின்றார்கள் என்ற விடயம் இருக்கிறது. இது அங்கிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் பிரதிபலிக்கின்றது. தெற்கில் அல்ல, வடக்கினுடைய அரசியல்வாதிகளையும் பிரதிபலிக்கின்றது. அதே நேரத்தில் வடக்கின் ஆளுகைக்கு உட்படக்கூடிய முக்கியமான பிரதிநிதிகள், அரச பிரதிநிதிகளுடைய செயற்பாடையும் குறிக்கிறது. வாழ்த்துக்கள் கனி. காலத்தின் தேவை உணர்ந்து உங்களுடைய அந்த கார்ட்டூன் வரையப்பட்டிருக்கிறது. மன்னார் ஆயரை கைது செய்ய கோரும் பொதுபல சேனாவின் செயலாளர் என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கின்றது. ஒரு கருத்தை நியாயபூர்வமாக பேசும்போது கைது செய்யப்பட வேண்டும். பல இனவாத கருத்துக்களை எப்படி கூறினாலும் அவர் வெளியிலிருந்து பேசிக் கொண்டிருப்பார். இது நாளை வரக்கூடிய கார்ட்டூன் சித்திரமாக நான் முன் எதிர்வு கூறுகின்றேன். சில வேளைகளில் வரலாம், வந்தால் எங்கள் எதிர்வு பலித்துவிடும். இது வீரகேசரி பத்திரிகையின் செய்தி. தொடர்ந்து நாங்கள் சுடரொளி பத்திரிகை செய்திகளுக்கு செல்வோம். இன்றைய சுடரொளியினுடைய பிரதான தலைப்பு, இந்திய மீனவர்களின் படகுகளை ஒருபோதும் கையளிக்க மாட்டோம், அமைச்சர் ராஜித தெரிவிப்பு என்கிற செய்தி இருக்கின்றது. உண்மையாகவே இந்த மீனவ பிரச்சனைகளிலே இதே சுத்தியுடன் செயற்படக்கூடிய ஒரு பிரஜையாக நாங்கள் இந்த அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்களை தெரியப்படுத்தலாம். விடுதலையின் போதும் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார். அரச கட்சிக்கு இருந்து கொண்டே நேரடியாகவே நேர்காணல்களிலே பங்கு பெறுகின்றார். நேரடி பேச்சுக்களிலே மிக திறமாக சொல்கின்றார். குறிப்பாக தெற்கிலே இந்த கிரனைட் மூலமாக இருக்கக்கூடிய இந்த மீன்பிடி முறைகளுக்கு முற்று முழுதான எதிர்ப்பை தெரிவிக்கின்றார். அவர்களை கைது செய்கின்றார். அப்படியாக நீரியல் வளம் சார்ந்த ஒரு நல்ல ஒரு எதிர்கால சிந்தனை ஒன்றினை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருக்கும் நான் நினைக்கின்றேன் ஒரு காய் நகர்த்தல் ஒன்று செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று. இது ஒரு முக்கியமான மீன்பிடி. இதனால் தான் காய் நகர்த்தலோ தெரியவில்லை. முக்கியமான நேற்று முன்தினம் ஒரு கருத்தினை இவர் தெரிவித்திருந்தார். அவர் அது குறிப்பிடுகின்றார். பொதுவாக அண்மையில் இவர் மல்வத்து மகாநாயக்க தேரரை சந்தித்திருந்தார். குறிப்பாக அவர் தொடர்பில் சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விளக்கம் அளித்திருந்தார். அதன்பொழுது அவர் முக்கியமான விடயத்தை தெரிவித்திருந்த கஜமோகன், இறுதி தருணத்தில் எனக்கு எஞ்சி இருப்பது பௌத்த தர்மம் மாத்திரம்தான். நான் இறுதியில் துறவரம் பூணுவேனா இல்லையா என்பதனை தற்போதைக்கு கூற முடியாது என்ற ஒரு விடயத்தினை அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனாலும் ஆகவே பௌத்த தர்மத்தினுடைய தெளிவான ஒரு அணுகுமுறையிலே அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்கள் இருப்பது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விடயத்தை பறைசாற்றுகிறது போல் தெரிகிறது. ஆனால் மற்றைய தேரர்கள் குறிப்பிடுவதை போன்று பௌத்த தர்மத்தை நாங்கள் இழிவுபடுத்தவில்லை. சில வேளை நான் துறவரம் கூறலாம், இல்லாவிட்டால் அதனை தற்போது கூற முடியாது என்ற விடயத்தினை அவர் குறிப்பிட்டிருந்தார். நாசுக்கான ஒரு அணுகுமுறை. அடுத்த அதிலிருந்து அவரது கல்வியாற்றலும் வெளித்தகமையும் இவ்வளவு தூரம் பேசப்படுகிறது என்பது தெரியக்கூடியதாக இருக்கிறது.
அடுத்து நாங்கள் திருமலையில் பள்ளிவாசல் படையினரால் இடித்தழிப்பு, மக்கள் பார்வையிட அனுமதி மறுப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. குறிப்பாக கரிமலை பிரதேசத்திலே திருகோணமலை துறைமுகத்திற்கு அருகில் அமைந்துள்ள இந்த பள்ளிவாசல் 2009ஆம் ஆண்டு முதல் உயர் பாதுகாப்பு வலயம் என்று பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பள்ளிவாசலுக்கு 400 வருடம் பழமை என்று சொல்கிறார்கள், உண்மையா? ஆம், 400 வருடம் பழமையான ஒரு பள்ளிவாசல். குறிப்பாக 2009ஆம் ஆண்டு இந்த பள்ளிவாசல் புனரமைக்கப்பட்டிருக்கின்றது. சீன குடா துறைமுக வளாகத்தில் தான் இந்த பள்ளிவாசல் அமைந்திருக்கின்றது. ஆனால் 2009ஆம் ஆண்டு அதி உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் இந்த பள்ளிவாசல் உள்வாங்கப்பட்டதன் பின்னர் அங்கு மக்கள் செல்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றுதான் பல்வேறு தரப்பினர். எதிர்வரும் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அதி உயர் பாதுகாப்பு வலயங்கள் எல்லாவற்றிலுமே இந்த தேவாலயங்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள், இப்ப ஏற்கனவே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், வலிகாமம் வடக்கிலே கோயில் இடிக்கப்பட்டிருக்கிறது, பள்ளிவாசல் இடிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரே ஒரு மதஸ்தலம் மாத்திரம் இதுவரை இடிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளிவரவில்லை. அமைக்கப்பட்டதாகத்தான் தகவல் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்ப பௌத்தம் என்பது உலகத்தின் பொது ஒரு மதமா அல்லது சிங்கள இனவாத மதமான ஒரு கேள்வி இலங்கையிலே பரவுகின்றது. இப்படி போகும்போது சீனாவில் இருக்கும் பௌத்தம், கொரியாவில் இருக்கும் பௌத்தம், ஜப்பானில் இருக்கும் பௌத்தம் என்ன பௌத்தம் என்ற ஒரு கேள்வியும் வருகிறது. ஆகவே இது இனம் சார்ந்த ஒரு மதம் அல்ல, மதம் பௌத்தம் அனைவருக்கும் பொதுவான ஒரு தர்மம் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்யலாம். ஆனால் அவை இங்கே இருக்கக்கூடிய செயற்பாடுகள் மாற்றமான ஒரு விளக்கத்தை கொண்டு வருவது போல் தெரிகிறது. இந்த பள்ளிவாசல் தொடர்ந்து 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் தொடர்ந்தும் அந்த இடத்திலே இருந்த போதிலும் கடந்த நேற்று அல்லது நேற்று முன்தினம் கடும் மழை பெய்தது அந்த பகுதிக்கு. பல நாட்களுக்கு பின்னர், பல மாதங்களுக்கு பின்னர் அந்த வேளையிலேயே இந்த பள்ளிவாசல் உடைக்கப்பட்டதாகத்தான் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக அந்த இடத்திலே இருந்த பள்ளிவாசல் தரைமட்டமாக்கப்பட்டதாக அங்கிருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. பத்திரிகைகளுக்கு சில முக்கிய அந்த பகுதியில் இருக்கிற பள்ளி நிர்வாகம், அதே போன்று மக்கள் பிரதிநிதிகள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த இடத்திலே எனக்கு ஒரு கவிதை வருகிறது. நீண்ட வறட்சியில் மழை வேண்டி நான் இறைவனிடம் பிரார்த்தித்தேன், மழை வரும்போது இறைவன் இருக்கும் இடம் தெரியவில்லை. அடுத்த செய்தியை நான் பார்ப்போம். அடுத்த தலைப்பு, ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவராக நியமனம் பெறுகின்றார் சஜித் என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கு. நீண்ட கால முரண்பாடுகளுக்கு பின்னர் ஒரு முடிவு ஒன்று எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது, இல்லையா? இது இடம்பெறுகிறார் சஜித் என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. உங்கள் விடயம் சரியாக இருக்கிறது. ஏனென்றால் இப்படி பல கேள்விக்குறிகள் பல வருடங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. செயற்குழு கூட்டத்தின் பொழுது இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தாக்குதலுக்கு திட்டமிட்ட இலங்கையர் பற்றி மலேசியாவிடம் ஆதாரம் கோரியது இந்தியா என்கின்ற செய்தி இருக்கின்றது. இந்த கோரிய ஆதாரம் தான் குறிப்பாக இலங்கை தூதரவாலயத்தில் அதிகமான பாதுகாப்பு தேவைப்படுகின்றது. நேற்றைய தினம் பல குறுந்தகவல்களும் நமக்கும் அதிர்ச்சிகரமான கவலைக்கிடமான ஒரு செய்தியாக வந்து சேருவதுதான். தம்புள்ளை விபத்தில் ராணுவ சிப்பாய் பலி, 27 பேர் படுகாயம், 28 பேர் சரி என்றால் 10 பெண்கள் உட்பட. இலங்கை குறித்து பிரச்சாரப்படுத்த அமெரிக்க நிறுவனத்திற்கு 10 கோடி ரூபாய் மத்திய வங்கி ஒப்புதலால் புதிய சர்ச்சை என்கின்ற பிரசுரமாயிருக்கிறது. அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு இலங்கையை பற்றி பிரச்சாரப்படுத்துறதுக்கு 10 கோடி ரூபாய் இலங்கையின் நன்மதிப்பை மேம்படுத்தும் பணிகளுக்கு என்று. அதில் என்ன சர்ச்சை என்று எனக்கு தெரியவில்லை. இலங்கையில் உல்லாச பயணத்துறை, நிதி உட்கட்டமைப்பு வசதிகள் இருக்கும் போதுதான் இலங்கை வளரும். அதாவது ஒரு சர்வதேச விசாரணை என்பது ஒரு பக்கம் இருக்க, அதற்கும் நாங்கள் எதிர்ப்பு கொடி கொடுத்தால் நாளை நாங்கள் சாப்பிடுவதற்கு என்ன இருக்கிற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? ஆனால் இந்த செய்தியை வெளிப்படையாக இலங்கை மத்திய வங்கியோ அல்லது நிதித்துறை சார்ந்த நிறுவனங்களோ கூறுவதில்லை. மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் தான் இதில் கைச்சாத்திட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. ஆனாலும் அமெரிக்காவோடு முரண்பட்டிருக்கின்ற நிலைமையில் இலங்கை தொடர்பிலான நன்மதிப்பை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் ஏன் இவ்வாறு செயற்பட்டார்கள் என்பது ஒரு கேள்விக்குறி. அதைவிட இன்னொரு விடயம் என்னவென்றால், இது குறிப்பாக அமைச்சரவையின் ஒப்புதல் பெற்றுத்தான் செய்ய வேண்டும். அது பெறாமல் செய்ததுதான் இந்த சர்ச்சை உருவாக்கி இருக்கிறது என்பது கொஞ்சம் பார்க்கும்போது தெரிகிறது. அடுத்து நாங்கள் பார்க்கலாம், ஜனாதிபதி தேர்தலில் கடும்போக்கு வேட்பாளரை நிறுத்துகிறது பலசேனா. மஹிந்தவுக்கும் ரணிலுக்கும் நிபந்தனை ஆவணம் ஒன்று செய்யப்படுத்தப்படுது. கொஞ்சம் வாசிப்போம். அதில் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்றால், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் பொழுது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அல்லது ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் தங்களுடைய கொள்கைகளுக்கு ஏற்ப செயற்படாத விடத்து, தாங்கள் எதிர்பார்க்கின்ற விதத்தில் செயற்படாத விடத்து பொதுபல சேனா ஒரு வேட்பாளரை நிறுத்துவார் என்ற செய்தினைத்தான் சுமந்து வருகின்றது. அதே நேரத்தில் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு பொது ஆசை ஒன்று அதிகமாக பேசப்பட்டிருந்தது. இப்போது தனி வேட்பாளர் நப்பாசை வெளிவந்து கொண்டிருக்கிறது.
ரணில் போட்டியிட்டால் ஜேவிபியும் நிறுத்தும். ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து லால்காந்த விளக்கம். ஆகவே ஜனாதிபதி தேர்தல் வரும்போது ஒரு நாளும் ஒற்றுமை என்பது அங்கே புலப்படுத்தப்படாது என்பது போல்தான் தெரிகிறது. அரசாங்கம் ஒன்றில் மாற்றம் அவசியம், தற்போதைய நிர்வாகத்தில் மாற்றம் அவசியம் என்று எதிர்க்கட்சிகள் கூறுகின்ற பொழுது அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்தால் ஏதாவது ஒரு விடயத்தை சாதிக்க முடியும். அதனை விடுத்து ஒவ்வொரு கட்சிகளும் முரண்பட்டு செயற்படுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த அரசாங்கம் தொடர்ந்து நீடிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எரிந்த நிலையில் ஓய்வு பெற்ற ஆசிரியையின் சடல மீட்பு. இது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை புலோலி பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. ராசாலட்சுமி என்ற 63 வயது ஓய்வு பெற்ற ஆசிரியையை இப்படி எரிந்து சாம்பராயிருக்கிறார் என்பதை நாங்கள் தெரிவிக்கலாம். கவலைக்கிடமான ஒரு செய்தி. சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம். அருளாசியை தாண்டியும் ஒரு அரசியல் பணி உண்டு. உலகில் உள்ள 1.2 மில்லியன் கத்தோலிக்க தலைவரான பாப்பரசல் முதலாவது ஆசீர்வாதப்பர் அடுத்த ஆண்டு தமிழர் திருநாளில் தமிழர் தாயத்துக்கு முதல் தடவையாக வருகை தர இருக்கின்றார் என்ற செய்தியாக இருக்கின்றது. இங்கே அந்த பிரயோகம் இலங்கை என்று சொல்லப்படவில்லை. தமிழர் திருநாளில் தமிழர் தாயம் என்றுதான் சொல்லப்படுகின்றது. ஆகவே அதிலே உள்ளர்த்தம் என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் மன்னார் ஆயனுடைய வாக்குமூலத்திலிருந்து தான் எதிர்காலத்தில் தெரியக்கூடியதாக இருக்கும். அதிலிருந்து மறைபொருளாக அரசாங்க, அதாவது ஒரு உலக கத்தோலிக்க திருச்சபை என்பது ஆன்மீக பணிகளோடு மக்களுடைய சுயமான வாழ்வு, சுதந்திரமான வாழ்வியல் பற்றியும் அதிகம் பேசும் விடயம். அதான் நீண்ட காலம் வந்திருக்கின்றது. அவர்களது குறிப்பாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை மிகச்சிறந்த பெரிய நாடுகளினுடைய ஒரு பெரிய சக்தி. உங்களுக்கு தெரியும், அன்றைய ஐரோப்பியர்கள் ஆட்சி பீடத்துக்கு வருவதற்கு கத்தோலிக்க திருச்சபை மிக முக்கியமாக இருந்தது. அந்த திருச்சபையில் தான் ரோமன் எம்பையர் என்று சொல்லப்படுகின்ற ரோமன் ஆட்சி அமைப்படியான பல ஒரு வரலாறு இருக்கின்றது. அது பற்றி ஒரு ஆழ்ந்த கண்ணூட்டம் தெரிந்தால்தான் இலங்கையில் பேசக்கூடியவர்கள் கொஞ்சம் மௌனிப்பது சிறப்பாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி தெரிவதாக தெரியவில்லை. ஆகவே அடுத்த வருட தலைமை பகுதி ஜனவரி பகுதி அது பற்றிய பதிலை கூறுமாக நாங்கள் நம்புவோம். அடுத்த விடயத்துக்கு நாங்கள் செல்லலாம். இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினகரன் பத்திரிகையினுடைய செய்திகள் தலைப்புகளை நாங்கள் பார்க்கலாம். தமிழ் ராணுவ வீராங்கனையின் மரணத்துக்கு புற்றுநோயே காரணம். யாழ் வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய கலாநிதி பவானி உறுதி. கடின பயிற்சி வழங்கப்படுவதில்லை, நன்றாகவே நடத்தப்படுவதாக கட்டளை அதிகாரி விளக்கம் என்கிற செய்தி இருக்கின்றது. ஏனென்றால் தமிழ் தந்தியிலே அந்த செய்தி வந்திருந்தது. குறிப்பாக அந்த பெண்மணி மிகப்பெரிய ராணுவத்தில் இணைந்த தமிழ் பெண் மர்மமான முறையில் மரணம் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. முல்லைத்தீவு ஒட்டு துச்சான் பிரதேச செயலாளருக்கு உட்பட்ட செல்வபுரம் கிராமத்திலிருந்து ராணுவத்தில் இணைந்து கொண்ட பெண் ஒருவர் கடந்த வியாழன் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கின்ற அது கடுமையான பயிற்சியும் பாலியல் துன்புறுத்தல்கள் என்ற குற்றச்சாட்டை அங்கிருக்கக்கூடியவர்கள் தெரிவிப்பதாக அதில் போடப்பட்டிருந்தது. அதற்கு ஒரு பதிலாக அல்லது முடிவாக என்று கூட சொல்லலாம். அப்படி இல்லை என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விடையாக இந்த விடயம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்து ஜனாதிபதி உறவினர் பெயரை பயன்படுத்தி பண மோசடி என்கின்ற செய்தி இருக்கின்றது. இப்போது மோசடி செய்வர்கள் பல பேராக இருக்கின்றார்கள். குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் மாட்டிக்கொண்டும் இருக்கின்றார்கள். இன்னும் பலரும் மாட்டுப்படுவார்கள் என்று நாங்கள் நினைப்போமாக. இந்தியாவிலிருந்து 2100 பஸ்கள் இறக்குமதி, 1068 கோடி ரூபாய் செலவு என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பஸ்கள் எங்கு சேவையில் ஈடுபடுத்தப்படும் என்பதுதான் பிரச்சனை தற்போது. பல பஸ்கள் இருக்கின்றன. கூடுதலாக சேவையில் ஈடுபடக்கூடிய பஸ்ஸை விட டிப்போல நிறுத்தப்பட்டிருக்கிற பஸ் எண்ணிக்கை அதிகம் என்று நான் நினைக்கிறேன். சுனாமி பேபி அபிலாஷிக்கு நேற்று புலமை பரிசல் பரீட்சை சித்தியடைவேன் என நம்பிக்கையுடன் கூறுகிறான். பேபி 81 அவருக்கு சொல்றது. ஆமா, எனக்கு அப்படி ஞாபகம் இருக்கு. நாங்க அந்த செய்யும் போது பேபி 81 பற்றி பேசுறோம். இப்படி வாழ்ந்துட்டார் பாத்தீங்களா. ஒரு நல்ல ஒரு கட்டுரை ஒன்று குறிப்பாக தினகரன் பத்திரிகை காலம் கடந்து மிகச் சிறப்பாக அந்த காலத்தை தேடி பத்திரிகையாளர் தந்திருக்கிறார்கள். நாங்களும் வாழ்த்துவோமாக புலமை பரிசில் வெற்றி பெற வேண்டும் என்று. ராணுவ ட்ரக் தனியார் பஸ் நேருக்கு நேர் மோதி விபத்து, 28 பேர் காயம். பதுளை அபரண வீதியில் சம்பவம். சலூனுக்கு சென்ற இளைஞன் சுட்டுக்கொலை. முகச்சவரம் செய்வதற்காக முடித்திருத்த நிலையத்திற்கு வந்த இளைஞர் ஒருவர் இனம் தெரியாத துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த சம்பவம் ஒன்று கல்கிசே பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. சம்பவத்தில் கல்கிசே திலவல வீதியைச் சேர்ந்த யுமா யசந்த் அபிஷேன் என்கின்ற அபயரத்ன என்கின்ற 25 வயது இளைஞரே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். இது என்ன விஷயம் என்பதை நீ விசாரணை மூலமாகத்தான் தெரிய வரக்கூடியதாக இருக்கு. மோட்டார் சைக்கிள் வந்த இருவர் இவர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். ஒரு தனிப்பட்ட பிரச்சனை என்றுதான் போலீசார் தெரிவிக்கின்றார்கள். சுவருக்கு சாயம் பூசிய இளைஞன் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. கவலைக்கிடமான செய்தி. கடும் வறட்சி நிலவிய பகுதிகளில் மழை. யாழ்ப்பாணத்தில் 46.1 மில்லிமீட்டர், அனுராதபுரத்தில் 35 மில்லிமீட்டர், மட்டக்களப்பில் 20.1 மில்லிமீட்டர், மன்னாரில் 97 மில்லிமீட்டர். இதே காலநிலை தொடரும். ஆகவே ஒரு வறட்சிக்கான முடிவு ஒன்றை இறைவனாக தந்திருக்கின்றார். கடந்த 6 மாத காலமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வறட்சி நிலவி, ஆனால் மழை மண்ணை தொட்டு வணங்கும் போது இறைவனே மறைந்து விடுகிறார்.
அது மனிதனுடைய நடவடிக்கை. இலங்கை ராணுவத்தின் 4வது சர்வதேச பாதுகாப்பு மாநாடு கொழும்பில் இன்று ஆரம்பம். 66 நாடுகள் பங்கேற்பு. இந்த நாடுகளுக்கு செல்வதற்குத்தான் சீமான் இந்தியாவின் விடயத்தை அதிகமாக பறைசாற்றி நிறுத்த வேண்டும் என்ற கட்டளைகள் இருக்கின்றார். பாடசாலைக்கு செல்லாதோரை பாடசாலை அனுப்பும் வேலை திட்டம். நீங்களும் மீண்டும் பாடசாலைக்கு சென்று வருகிறீர்களா என்று ஒரு கேலி சித்திரமாக தேர்தல் காலத்திலேயும் பதிவாகிறது தினகரன் பத்திரிகையுடைய செய்தி ஒன்று. அதைத் தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தி. தினக்குரலினுடைய பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது. மீள்குடியேற்றப்பட்ட கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட வெடிப்பொருட்கள். குடாநாட்டு மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி என்கிற செய்தி. இது இன்னொரு நகர்வை போய் செய்கிறது. இதுவும் விசாரணைக்குள் மிக முக்கியமான ஒரு கள நிலவரத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அமெரிக்காவில் இலங்கையை மேம்படுத்த $7,60,000 உடன்படிக்கை. நாங்கள் பேசிய உடன்படிக்கை. ஆனால் அமைச்சரவை கருத்து அனுமதி பெறப்படவில்லை. இலங்கையுடனான உடன்படிக்கையில் தடைகளுக்கான சரத்துக்கள். நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கும் ஐரோப்பிய ஏற்றுமதி கடன் முகவர் அமைப்புகள் என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஆசிய நாடுகளினுடைய பிரதிநிதிகள் இலங்கை வந்து நியூயார்க் ஜனாதிபதி செல்லும் போது மாற்றம் ஏதாவது ஏற்படும் என்று நாங்கள் நம்புவோமாக. அதிகப்படியாக அழுத்தங்கள் தான் இருக்கிறது. முஸ்லிம்களால் இலங்கைக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கும் அச்சுறுத்தல். உங்களையும் நான் இருக்கிறேன் கோபப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும் இது. நாங்கள் அந்த செய்தியை அதிகமாக ஆழ்ந்து அவசியம். வாகன வேக வழக்கு தொடர வேகமானியை பயன்படுத்த முடியாது என்கிற செய்தி இருக்கிறது. அதாவது போலீசார் வந்து இந்த ஸ்பீடோ மீட்டரை வைத்து தான் பிடிப்பார்கள். ஸ்பீட் மீட்டர் அது ஏற்கனவே ஒரு நீதிபதி அவர்களை பிடிக்க சென்ற போது அதில் அந்த மீட்டரில் இருக்கிற தவறு ஒன்று பேசப்பட்டு அந்த நீதிபதி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அது நிறுத்தப்பட்டிருந்தது தற்காலிகமாக. ஆனால் இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் மீண்டும் அதை வைத்து வழக்கு தொடர முடியாது. அதாவது இவர் வந்து ஹை ஸ்பீட்ல போயிருக்கிறார் என்று போலீசார் மீண்டும் போய் வழக்கு தொடர இயலாது. அதை காரணமாக வைத்து என்கிற விடயம் இருக்கிறார். அப்படின்னா எதை காரணமாக வைத்து வேகத்தடை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அதுதான் செய்தி. வாகனங்கள் பயணிக்கும் வேகத்தை கணித்து வழக்கு தொடர்வதற்கு சாட்சியாக இனிவரும் காலங்களில் போலீசார் வேகமானியை பயன்படுத்த முடியாது என்று சட்டமாளர் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அதாவது ஆபத்தான முறையில் வாகனங்களை ஓட்டுவோருக்கு எதிராகத்தான் இந்த சட்டம் அமல்படுத்தப்படுகின்றது. அதற்காக இந்த மானியை பயன்படுத்த முடியாது என்பதால் தற்போது கூறப்படுகின்றது. ஆனால் இலங்கையை பொறுத்தமட்டில் கஜமோகன், இந்த போக்குவரத்து போலீசாரை பொறுத்தமட்டில் அவர்கள் மறைந்திருந்தான் அனைத்தையும் செய்கின்றார்கள். ஆனால் சட்டம் அவ்வாறு மறைந்து செய்ய முடியாது. அதாவது அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பாதுகாப்பான முறையை பயன்படுத்துங்கள் என்பதை ஒரு கோரிக்கை விடுக்கும் வகையில் தான் இவர்கள் செயற்பட வேண்டும். அது பண செயற்பாடுகள் அதற்கு முக்கியத்துவம் பெறுகின்றது. ஆனால் அதை நாங்கள் கூற முடியாது. அது நம்பகமாக கையும் களவுமாக கண்டறிவினர் நாங்கள் அதை பற்றி பேசலாம். இலங்கையரான சுலைமானுக்கு எதிரான ஆதாரத்தை கோருகிறது இந்தியா. அந்த பெயரும் சுலைமான் என்பதும் இங்கே மிக முக்கியமான விடயம். இலங்கை அரசாங்கத்தினுடைய நம்பகத்தன்மையானவர்கள் யார் என்பதும் இப்போது தெரியக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கு எதிராகத்தான் இலங்கையினுடைய பங்காளி கட்சிகள் பேசிக் கொண்டிருப்பது இன்னொரு புறமாக இருக்கிறது. தினக்குரலினுடைய ஆசிரியர் தலையங்கம். மரணத்தை வருந்தி அழைக்கும் உப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. உப்பு குறிப்பாக மாரடைப்புக்கு மிக முக்கிய காரணி. இலங்கையினுடைய உப்பு சேர்மானம் உணவிலே அதிகம் என்பது உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய அறிக்கை. இலங்கையிலே உப்பு அதிகம் சேர்க்கப்படுகின்றது. அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் கருவாடு போன்றவைகள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது தொடர்ச்சியான காலப்பகுதியில் எப்படியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதற்கான ஒரு அழைப்பு அந்த ஆசிரியர் தலையங்கம். சர்வதேச நெருக்கடி, உள்நாட்டு பொறிமுறைகள். சாதாரணமாக சின்ன விடயங்கள் தான் இப்போ கோல்ஃப் போலா இருக்கும். ஆனா கம்பி அதே மாதிரி தான் இருக்கிறது. அந்த போல் மிக பெருசா இருக்கிறது என்றால் நெருக்கடி அதிகரிக்கிறது என்ற கேலி சித்திரம் பிரதீப்பினால் வரையப்பட்டிருக்கின்றது. இத்தோடு நிறைவு செய்ய வேண்டும். நமக்கு அழைப்பு வந்திருக்கிறது, நேரம் சரி என்று இந்த கேலி சித்திரத்தோடு இன்றைய பிரஸ் ரிலீஸை நாங்கள் நிறைவு செய்கிறோம். நன்றி ரியாஸ். நன்றி. தொடர்ந்து குட் மார்னிங் ஸ்ரீலங்காவோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். அவர்களுக்கு வழங்கிக் கொண்டு விடைபெற்று செல்லும் நான் கனிவன்போடு காட்டுகிறேன். வணக்கம்.